வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, பச்சை துரோகிடா நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்முடைய அதிமுகவினுடைய முன்னாள் மாஜி அமைச்சர் ஒருத்தர். அப்படி என்ன சம்பவத்தை நம்முடைய ஆட்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் வீடியோவில் என்ன கருத்துன்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2026 எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தில் பார்த்தீங்கன்னா தீ பற்றி கொண்டது அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நம்முடைய அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற முன்னாள் மாஜி அமைச்சரான செங்கோட்டையன் அதிமுகவில் தற்போது களமாடி கொண்டு இருக்கும் 3 பேரை பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டுருக்கிறார். அப்படி என்ன சம்பவத்தை பண்ணியிருக்கிறாருன்னா, யாரை பாற்று துரோகி என்று சொல்கிறீர்கள், நீங்கள் தான் பச்சை துரோகி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதலாவதாக நம்முடைய ஜெயக்குமார், கடந்த தேர்தலில் நாங்கள் தோற்றதுக்கு காரணமே பாரதிய ஜனதா தான். இதனால் நாங்கள் இனி வரும் தேர்தலில் எப்போவுமே பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்கள் தவறு செய்து விட்டோம், சங்கி பசங்க கூட இனி நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டிலாக கதையாக சொன்னார். ஆனால் இப்போ எங்கே போய் கூட்டணி வச்சுருக்கிறாரு, எந்த தொகுதியில் நின்றுட்டுருக்காரு? இப்போ மட்டும் இஸ்லாமிய மக்கள் அவருக்கு ஆதரவுக்காரங்களை நீட்டுவார்களா? நிச்சயம் நீட்ட மாட்டார்கள். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மக்களுக்கு பச்சை துரோகியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றொரு பக்கம் நம்முடைய 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார்னு ஊர் உலகத்துக்கு நல்லா தெரியும். அவர் தவிர்ந்து தான் முதலமைச்சர் ஆனார். யார் காலை பிடிச்சலாம் ஆட்சி நடத்தினார்னு ஊருக்கு நல்லா வெளிச்சமாக தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் அவரை பற்றி நான் பேச விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சொம்பு தினகரன் சொன்னால் பொருத்தமாக இருக்கும். காரணம் என்னென்னா, எடப்பாடியை அந்த அளவுக்கு திட்டிவிட்டு பாஜக சொல்லுச்சின்னு சொல்லிட்டு பாஜகவுக்காக எடப்பாடிக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய டிடிவி தினகரன். ஏன்னா இப்போ சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமியை எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணார்னு சொல்லிட்டு பழைய வீடியோக்களில் எடுத்து பார்த்தா நல்லாவே தெரியும். இப்போ நடனா அண்ணன் தம்பி சண்டை, மாமா மச்சா சண்டைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்டலாக கதையை சொல்லி அதிமுகவுடைய தற்பொழுது தன்னுடைய சுய லாபத்துக்காக கூட்டணியை தொடர்றாங்க. இவங்கெல்லாம் யாரும் மக்களுக்கான ஆட்சியை தரமாட்டாங்க, இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பச்சை துரோகிகள், நான் சொல்ல தேவையில்லை, கடந்த கால வரலாறே இவங்கள சொல்லுது, இவங்கெல்லாம் பச்சை துரோகின்னு சொல்லிட்டு நம்முடைய செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்கிறார். செங்கோட்டையன் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.